அது மன்னருடைய நட்சத்திரம். ஆமா. உங்களுக்கு தெரியும் ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம். அப்படி நிறைய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் போற்றுதலுக்குரிய நட்சத்திரம் பிறப்பு எடுத்த நட்சத்திரம். நாயன்மார்களுடைய ஆழ்வார்களுடைய அந்த ஒரு முக்தி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சதய நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிற அப்படின்ற அந்த காரணம் இருக்கிறதுனால இவங்க ஒரு விஷயத்தை மறைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து மறைத்தால் இவர்களை தவிர இவர்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை வெளியும் வரும் வரை யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. அதே போல இவர்களிடத்துல நீங்க எந்த விஷயத்தை மறைச்சிங்க அப்படின்னாலும் அதுல அந்த விஷயத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு நீங்க அந்த மாட்டின விஷயத்துல இருந்து தப்பவே முடியாது. அவ்வளவு பெரிய விஷயங்களை இவர்கள் கிரகித்து வைத்து நிறைய சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீட்டுக்குள்ள செய்யற தப்புகளை கனகச்சிதமா மாட்டிக்கிறது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடத்திலே மாட்டிக்கிறது. இவங்க மாட்டிக்கிறது இல்ல, இவங்கள்ட்ட அடுத்தவங்க பண்ற தப்பு ஈஸியா கண்ணுக்கு தெரிஞ்சு போயிடும். அதை கிரகிக்கக்கூடிய ஒரு திறமையெல்லாம் சதயத்திற்கு உண்டு. அந்த மன்னர் மனநிலை எப்பயுமே இருக்கும்.